Welcome to Liwin CA Funsta channel. இன்னைக்கு April 1st ஒரு current affairs தான் பார்க்க போறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes of banking awareness video courses available with free ebook and MCQs. Our app is available in Play Store. 1 year subscription க்கு RRBPO அப்படின்ற coupon code யூஸ் பண்ணீங்கன்னா you can get it in 50% offer. So the first news is Reserve Bank of India எப்போ establish பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த வருஷம் 90th anniversary of 2020 RBI. ஸோ லாஸ்ட் இயர்லேருந்து RBI at 90 அப்படின்னு சொல்லி நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. லைக் குவிஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதோட வின்னர்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. அண்ட் எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா 1935. ஸோ திஸ் இஸ் த பேசிக் பேங்கிங் அவேர்னஸ் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கும் போதே இதுலேருந்து தான் ஆரம்பிப்போம். ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் 1935. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களோட 90th ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணுறாங்க. 90 years ஆயிடுச்சு மானிட்டரி கவர்னன்ஸ்குள்ளே அவங்க வந்து. ஸோ RBI வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு டு ரெகுலேட் த மானிட்டரி பாலிசி, மேனேஜ் கரன்சி இஷ்யூவன்ஸ், ஸ்டெபிலைஸ் இந்தியாஸோட ஃபினான்ஷியல் சிஸ்டம். RBI வந்து 1949 நேஷ்னலைஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இட் வாஸ் நாட் நேஷ்னலைஸ்ட். ஸோ 1947 நம்ம ரிபப்ளிக் இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் 1949 ஒரு சென்ட்ரல் பேங்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 1949 வி ஆர் நேஷ்னலைசிங் த RBI. அதுக்கப்புறம் கோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் லைக் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல், இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெகுலேஷன், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்ஸ், பேங்கிங் ஓவர் சைட், இது எல்லாமே வந்து அவங்களோட அப்ஜெக்டிவாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஹெல்த் அண்ட் யங் கமிஷன், பிரிட்டிஷ் யங் கமிஷன், அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட்டு சொன்னாங்க ஒரு லீடிங் பேங்க் வேணும், லீட் பேங்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ 1935 க்ரியேட் ஆனது. ஸோ யூ மைட் சி பிஃபோர் இண்டிபெண்டன்ஸே வந்து இது க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ RBIக்கும் ஹெல்த் அண்ட் யங் கமிஷனுக்கும் அவ்வளோ ஒரு ஹிஸ்ட்ரி. இதோட டைம்லைன் பார்த்திங்கன்னா 1926 வந்து ஹெல்த் அண்ட் யங் கமிஷன் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம இந்தியாவை தான் நம்ம தான் ஃபுல்லாக ரூல் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, நம்ம ஏன் அந்த பேங்க்குன்னு ஒன்று க்ரியேட் பண்ணக்கூடாது. ஸோ அப்போது தேர் வாஸ் என்னென்னா கோல்டு காயின் ஒரு வெண்டர் கிட்ட கொடுத்துட்டு அவர் கொடுக்குற பத்திரம் வந்து என்ன எழுதியிருக்கோன்னா இவ்வளோ ரூபா வந்து இவ்வளோ காயின்ஸ், கோல்டு காயின்ஸ் வந்து இவர் என்கிட்ட கொடுத்துருக்காரு, என்கிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. இப்போ எப்படி பேங்க் கிரெடிட் கொடுக்குற மாதிரி ஆரம்பிச்சது தான் ருபி நோட். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி 1926 என்ன சொல்கிறாங்க, ஹெல்த் அண்ட் யங் அப்படின்ற ஒருத்தர் வந்து கமிஷன் க்ரியேட் பண்ணி ஹீ ரெக்கமெண்டட் சென்ட்ரல் பேங்க் ஃபார் இந்தியா. 1934 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து பாஸ் ஆகுது. ஸோ அப்போது சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் பாஸ் ஆகிட்டு 1st April 1935 வந்து RBI வாஸ் க்ரியேட்டட். ஸோ எப்போ அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து க்ரியேட் ஆனது எங்கன்னா கல்கட்டாவில் தான், which is now கொல்கட்டா. ஸோ அப்போ க்ரியேட் ஆகிட்டு 1937 வந்து சென்ட்ரல் ஆஃபீஸை வந்து மூவ் பண்ணுறாங்க. கல்கட்டாவிலேருந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கல்கட்டாலேருந்து மும்பைக்கு மாற்றுறாங்க. பிகாஸ் அது ரெண்டுமே தான் அவங்களுக்கு அந்த சீ போர்ட் வந்து இறங்குற இடத்த தான் மோஸ்ட்லி அவங்க வாட் டு சே கேபிட்டலாக வச்சுருந்தாங்க. ஸோ 35 37 மும்பைக்கு மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் இட் வாஸ் கோயிங் ஸ்மூத். பட் 1947 நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சதுக்கப்புறம் 1949 நம்ம வந்து இதை ஃபுல்லாத்தையும் நேஷ்னலைஸ் பண்ணுறோம். RBIயை நேஷ்னலைஸ் பண்ணி ஃபுல்லி ஓன்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஃபுல்லி ஓன்டு ஒரு பேங்க்கை வந்து மாற்றிட்டு 1947 to 48 தான் RBIயோட ஆக்ட் ஆஸ் அ சென்ட்ரல் பேங்க்காக வந்து க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நம்ம ஆனதுக்கப்புறமுமே 1949 வரையும் ஏன் வெயிட் பண்ணோம், ஏன் 47 48 பண்ணல அப்படின்னா 47 to 48 வந்து சில கண்ட்ரீஸ் லைக் பாகிஸ்தான், பர்மா ஆர் மியான்மர் இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்க்கெலாம் வந்து வி வேர் ஆக்டிங் அஸ் த சென்ட்ரல் பேங்க். ஸோ அது வந்து ஸ்டேட் ஆஃப் பாகிஸ்தான் தனியாக பிரிஞ்சு போகிற வரையும், பர்மாவுக்கெல்லாம் தனியாக பிரிஞ்சு போகிற வரையும் வி வேர் ஹேண்டலிங் இட். அண்ட் அது எல்லாம் பிரிஞ்சு போனதுக்கப்புறம் 1949 ஃபுல்லி வி நேஷ்னலைஸ்டு த RBI. அது வந்து 1st January தான் பண்ணியிருப்போம். ஸோ 1949 தென் 1961 டெபாசிட் இன்சூரன்ஸ் சிஸ்டம் அப்படின்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஸோ ட்ரஸ்ட் பேங்கிங் சிஸ்டமில் ட்ரஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அந்த 1949 நேஷ்னலைஸ் பண்ணாங்க இல்லையா. ஸோ அதுலேருந்து 1950s and 60s வந்து நிறைய சென்ட்ரலி பிளான்டு எக்கனாமி தான் இருந்துச்சு. ஸோ நம்மளோட நேஷனே வந்து அப்போது ஃபினான்ஸ் கமிஷன்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அதில் வந்து நம்ம ஃபுல்லாக பிளான் பண்ணி தான் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருந்தோம். சின்ஸ் அப்போ தான் நம்ம வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக வெளியே வந்ததுக்கப்புறம் we couldn't handle certain things. ஸோ அது பொலிட்டிக்கலி ஒரு கண்ட்ரியாகவே நம்ம அன்ஸ்டேபிளாக இருந்ததுனால திஸ் வாஸ் ஆல்சோ RBI வந்து நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு சென்ட்ரலி பிளான்ட் எக்கனாமி, நேஷ்னலைஸ்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் எல்லாம் வந்து நிறைய பண்ணாங்க. ஸோ அப்போ தான் அந்த ஃபர்ஸ்ட் நேஷ்னலைசேஷன் இதெல்லாம் நடந்திருக்கும்.
1961 நேஷ்னல் இன்சூரன்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு டெபாசிட் இன்சூரன்ஸ் சிஸ்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால டிஐசிஜிசி இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி. ஸோ தட் ஒரு பேங்க்கே கொலாப்ஸ் ஆனாலும் அப் டு ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேட் இஸ் டெபாசிட் இன்சூரன்ஸ் சிஸ்டம். 1969 வந்து நேஷ்னலைசேஷன் ஆஃப் மேஜர் கமர்ஷியல் பேங்க்ஸ் நடந்துச்சு. ஸோ 2016லேயும் நிறைய மர்ஜர் எல்லாமே நடந்துச்சு. அண்ட் நம்மளோட ஃப்ளெக்சிபிள் இன்ஃப்ளேஷன் டார்கெட்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. எம்பிசி மானிட்டரி பாலிசி கமிஷன்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ தீஸ் ஆர் த மெயின் ஆர்பிஐயோட வாட் டு சே ஸோ ஃபார் அதோட ட்ராவல்னு வச்சுக்கலாம். ஸோ மோஸ்ட்லி ஓனர்ஷிப் அண்ட் கண்ட்ரோல் இஸ் நாட் வித் த கவர்மெண்ட், பட் தே ஆக்ட் தெம்செல்ஸ். ஸோ ஒரு சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருப்பாங்க யூஸ்வலாக. தட் இஸ் த கேஸ். பட் ரீசெண்டாக நியூஸ் பேப்பரில் யூ மைட் சி நிறைய நியூஸஸ் லைக் ஸோ ஃபர்ஸ்ட் ஏப்ரல்லேருந்தே வந்து நிறையா நியூஸ் பேப்பர்ஸில் நம்ம இந்த கோல்டி லாக் கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் டார்கெட் பண்ணி ஆர்பிஐ கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா வந்து ஆஸ் த நியூ ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பிக்கிறதுனால சென்ட்ரல் பேங்க் வித் கொலாபரேட் வித் கவர்மெண்ட் நம்ம இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் ஃப்ரேம் ஒர்க் இது எல்லாத்தையும் வந்து கோல்டி லாக் கண்டிஷன்ஸ் படி வி வில் பி மூவிங் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. வாட் இஸ் திஸ் கோல்டி லாக் எக்கனாமி ஆர் கண்டிஷன் அப்படின்னா, அதாவது கோல்டி லாக்ன்றது என்னென்னா நாட் டூ ஹாட் ஆர் நாட் டூ கோல்ட், ஜஸ்ட் ரைட்டுன்னு இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, டூ மச் இன்ஃப்ளேஷன் இருக்கக்கூடாது, டூ மச் லோ க்ரோத் இருக்கக்கூடாது. ஸோ இது ரெண்டையும் வி ஹாவ் டு ஸ்ட்ரைக் த பேலன்ஸ். ஸோ தட் இஸ் த ஆர்பிஐயோட ஒர்க்கே இல்லையா. ஸோ அந்த கோல்டி லாக் அந்த பர்ஃபெக்ட் பேலன்ஸை வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். வி வில் கொலாபரேட் வித் வாட் டு சே கவர்மெண்ட்னு சொல்லியிருக்காரு. ஸோ திஸ் டேர்ம் இஸ் இம்பார்ட்டன்ட். வேர் திஸ் இந்த டேர்ம் வந்துச்சுன்னு கேட்டால் யூ மைட் ஹாவ் ஆன்சர். ஸோ அதனால் அதே மாதிரி திஸ் இயர் சர்வ்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 2020 இந்த ஃபினான்ஷியல் இயர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் நம்ம வந்து இன்ஃப்ளேஷன் டார்கெட் நம்ம வந்து எப்படி வச்சுருக்கோம், 4% +or -2% டாலரன்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல. இதை வந்து 2016 நான் வச்சாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இதை வந்து தே ஹாவ் டு ரிவைஸ் ஒரு 5 years ஒன்ஸோ அந்த மாதிரி, ஆர் அட்லீஸ்ட் 10 years ஒன்ஸ். ஸோ ரிவைஸ் பண்ணணும் ஆர் அதை ரிவ்யூ அதை பண்ணணும். ஸோ அப்படி பார்க்கும்போது 2026 பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஸோ அதை வந்து ரிவ்யூ பண்ணணும் 2026. பட் இப்போ இருந்தே தே வில் கிரியேட் கமிட்டிஸ். ஸோ இதெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணி தே வில் மேக் சம் changes related. So this financial year is very important. Also in the period of year, this financial year மட்டும் இல்லாமல் இந்த this time of the year itself is a very important. ஏன்னா you might see கோவிட் எப்படி நம்ம வந்து year long நம்ம போக போக பேசிகிட்டே இருப்போமோ அந்த மாதிரி this time of period is very important. That tariffs changes and cold war and நிறைய ட்ரேட் ரிலேட்டட் வார் அண்ட் நிறைய பார்க்கலாம். இப்போது நம்மளுக்கு ரைவல்ரியாக இருந்த சைனா இஸ் அவங்களோட 75 years ஆஃப் ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு. ஸோ அந்த இதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக ட்ராகன் அண்ட் எலிஃபென்ட் ஷுட் டான்ஸ் டுகெதர்ன்ற மாதிரிலாம் பேசியிருப்பாரு. ஸோ திஸ் இஸ் சம்திங் அந்த ஒரு சேஞ்ச் நடக்கிற பீரியட். ஸோ இந்த பீரியடில் நம்ம எல்லாத்தையும் விட்னஸ் பண்ணுறோன்றது நல்லாயிருக்கும். நியூஸ் பேப்பர்லாம் டெய்லியும் ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ மோஸ்ட்லி இந்த ட்ரம்ப் ரிலேட்டட் நியூஸ்லாம் வந்து கண்டிப்பாக டெய்லியும் நியூஸ் பேப்பரில் இருக்கும். ஸோ யூ ஆல்ரெடி நோ த்ரூ சோஷியல் மீடியாவோ இல்லை நியூஸ் சேனல்ஸ் மூலியமாவோ நீங்கள் கேட்டிருப்பீங்க வாட் இஸ் த நியூஸ்னு. அதுக்கப்புறம் போய் நீங்கள் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணும்போது இட் வில் பி குட். அண்ட் சர்டன் டேர்ம்ஸ் லைக் இந்த மாதிரி கோல்டி லாக் அந்த மாதிரிலாம் புது புது எக்கனாமிக் டேர்ம்ஸும் வந்து உங்களுக்கு ஃபெமிலியர் ஆகும். ஸோ திஸ் இஸ் வாட் ஏன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, சிபிடிசி இஸ் த நம்மளோட ஆர்பிஐயோட சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு டூ ரெவல்யூஷன் அப்படின்னு நினைக்கிறோம். லைக் யூபிஐ அண்ட் ரூபே கார்ட். ஸோ இது வந்து இன்னும் ரோல் அவுட் ஆச்சுன்னா திஸ் வில் பி வெரி ஹியூஜ் ஹிட். ஸோ ஆல்சோ இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங்கும் வந்து 2016 சொன்னாங்களா. ஸோ வி ஹாவ் டு ரிவ்யூ தட் திஸ் இயர். ஸோ ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனில் இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ்க்கும் வந்து தே வேர் ஹெல்பிங் மோர் ஜன்தன் யோஜனாலாம். ஸோ தேட் இஸ் த திங். ஃபர்ஸ்ட் கவர்னர் வந்து சர் ஆஸ்போர்ன் ஸ்மித் அப்படின்றவர். ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் கவர்னர். ஓகே, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் யார் அப்படின்னா சிந்தாமன் தேஷ்முக் அப்படின்றவர். ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் அவர் தான். அண்ட் நம்ம வந்து 1947 வி ஜாப்பனீஸ் ஆக்குபேஷன் ஏன் பர்மாலேருந்தும் நம்ம வந்து இது பண்ணலை அப்படின்னா,
ஜாப்பனீஸ் ஆக்குபேஷன் வந்து பர்மாவில் இருந்துச்சு. ஸோ மியான்மர், இப்போ இருக்கிற மியான்மர். ஸோ அதனால் ஆஃப்டர் தேர் பார்ட்டிஷன் 1948 ஸ்டேட் ஆஃப் பாகிஸ்தான் தனியாக ஆனதுக்கப்புறம் அண்ட் பர்மாவும் வந்து தே ஹேட் தேர் ஓன் ரிசர்வ் பேங்க். ஸோ அதுக்கப்புறம் தான் வி லிபரேட்டட் அண்ட் வி ஹேட் ஆர் ஓன். அதனால் 1949 வரையும் எடுத்திருக்கோம் நம்ம ப்ரைவேட்டைசேஷன், ஐ மீன் நேஷனலைஸ் ஆக்குறதுக்கு. ஸோ வாட் இஸ் த பெய்ட் அப் கேபிட்டல் ஃபார் ஆர்பிஐ? சின்ஸ் ஆர்பிஐ டின்ட் ஸ்டார்ட் அஸ் அ கவர்மெண்ட் என்டிட்டி, ப்ரைவேட் என்டிட்டியாக தான் ஸ்டார்ட் பண்ணப்போ அப்போ வந்து த ஷேர் கேபிட்டல் வந்து 5 crore தான். அதை வந்து ₹100 ஈச் ஷேராக வந்து ஃபுல்லி பெய்டப்பாக மாற்றிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் 5 crore 4,97,000 சம்திங் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க ப்ரைவேட் ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் 2,20,000 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஷேர் பண்ணியிருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாகவே எடுத்துட்டோம். நோ ஸ்பெசிஃபிக் கரண்ட் ஆத்தரைசேஷன் அண்ட் பெய்டப் கேபிட்டல்லாம் இப்போ எதுவும் இல்லை. ஸோ இட் இஸ் ஆக்டிங் அஸ் அ சென்ட்ரலைஸ்டு பேங்க் ஃபார் இந்தியா. ஸோ அதனுடைய வேரியஸ் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது, லைக் பேங்கர்ஸ் டு பேங்க் அண்ட் கவர்மெண்ட்டோட பேங்க், அந்த மாதிரி நிறையா அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ தேட் கம்ஸ் அண்டர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ. அது நம்ம பார்க்கணுமான்னு கேட்டால் ஐ எம் நாட் ஷுர், பிகாஸ் அது வந்து ஒரு பேசிக் பேங்கிங் அவேர்னஸ். ஸோ வேணும்னா ஐ ஜஸ்ட் tell you what are all the things. So first வந்து மானிட்டரி மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ அவங்க தான் அந்த மானிட்டரி பாலிசி க்ரியேட் பண்ணுறது, எவ்வளோ ரிசர்வ்ஸ் வச்சுருக்கணும், அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் இட் வில் பி தேர். ஸோ செகண்ட் வந்து ரெகுலேஷன் அண்ட் சூப்பர்விஷன் ஆஃப் பேங்கிங் அண்ட் என்பிஎஃப்சிஸ். ஸோ அது ரெண்டையுமே வந்து தே ஆர் கோயிங் டு டேக் கேர். ஸோ அதுதான் வந்து அவங்களுக்கு ஒரு ஓவர் பர்டனாக இருக்குது, சரியாக கவனிக்க முடியலன்னு சொல்லிட்டு எஸ்ஆர்ஓஸ் வந்து க்ரியேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க இப்போது. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் இந்த பேங்கிங் அப்படின்னா எல்லாமே வந்துடும். அதில் வந்து ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ், ஃபாரின் பேங்க்ஸ், கோஆப்ரேட்டிவ், ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், எஸ்எஃபிஸ்ன்னு எல்லாமே வந்துடும். தென் ரெகுலேஷன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட், கவர்மெண்ட்டோட செக்யூரிட்டி மார்க்கெட். ஏன்னா கவர்மெண்ட்டுக்கே அவங்க பேங்க். ஸோ கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு தேவையான ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஏப்ரல் டு செப்டம்பரில் என்ன மாதிரியான பாரோவிங்ஸ் அவங்க டார்கெட் வச்சுருப்பாங்களே, பட்ஜெட்லேயே சொல்லியிருந்தாங்களே எவ்வளோ பாரோவிங்ஸ் பண்ண போகிறோன்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து இஷ்யூ பண்ண போகிறாங்க. ஸோ தட் வில் பி ஹேண்டில்ட் பை ஆர்பிஐ. ஸோ அந்த மாதிரி மணி மார்க்கெட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட், இது எல்லாத்தையுமே வந்து தே வில் டேக் கேர் ஃபார் கவர்மெண்ட் செக்யூரிட்டி மார்க்கெட் அண்ட் மணி மார்க்கெட் ஆல்சோ. ஷார்ட் டேர்ம் அண்ட் ஹைலி லிக்விட் டெப்ட் செக்யூரிட்டிஸ்லாம் வந்து தே வில் ப்ரொவைட். தென் ஆர்பிஐ ஆக்ட் 1934 படி தான் இதெல்லாம் நடக்கணும். ஸோ அதனுடைய ஆக்ட் எல்லாம் வந்து it will be there. Then management of foreign exchange reserves. So அது வந்து very important. So forex reserves ஒரு கண்ட்ரியோட மேஜர் திங். ஸோ அது இல்லாதனால தான் நம்ம வந்து வாட் டு சே ஓப்பன் பண்ணோம் இல்லையா ப்ரைவேட்டைசேஷனுக்கு, எல்பிஜி ரிஃபார்ம்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அது வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் ஹேண்டில்ட் பை ஆர்பிஐ. தென் த ஃபிஃப்த் ஒன் இஸ் கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ தட் இஸ் ஆல்சோ டன் பை ஆர்பிஐ. ஸோ தென் பேங்கரோட பேங்கர்ஸ் டு சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். ஸோ ரெண்டு கவர்மெண்ட் சென்ட்ரல் லெவல்லையும் ஸ்டேட் லெவல்லையும் இருக்க கவர்மெண்ட்டுக்கு தே வில் பி ஆக்ட் அஸ் அ பேங்கர். பிகாஸ் ஸ்டேட் லெவல்லையுமே தேர் வில் பி சர்டன் கன்சால்டேட்டட், அந்த மாதிரியான கன்சால்டேட்டட் ஃபண்ட், கண்டின்ஜென்சி ஃபண்ட் அண்ட் பப்ளிக் அக்கௌண்ட்லாம் இருக்கும். ஸோ வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ் இது எல்லாத்தையுமே வந்து தே வில் டேக் கேர். ஸோ அதனால தே வில் பி ஆக்டிங் அஸ் அ பேங்க் டு சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். செவன்த் வந்து டெப்ட் மேனேஜர் ஃபார் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். அதுதான் வந்து அந்த பாரோவிங்ஸ், எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோவிங்ஸ் எல்லாம் வாங்குறாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து தே வில் டேக் கேர் ஆஃப் இட். அண்ட் த எய்த் ஒன் இஸ் பேங்கர்ஸ் டு பேங்க்ஸ். ஸோ தேட் இஸ் வி நோ CRR, SRR இதெல்லாம் வந்து தே ஹாவ் டு ஹேண்டில் அண்ட் தே ஹாவ் டு ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸாக இருந்தால் தே ஹாவ் டு மெயின்டைன் இட் வித் RBI. இஃப் நாட் தே ஹாவ் டு மெயின்டைன் இட் தெம்செல்ஸ். அண்ட் ஏதாவது இப்போ ரீசெண்டாக இண்டஸ்இண்ட் பேங்க்கில் கூட பார்த்தோம் இல்லையா. ஸோ அது வந்து வாட் டு சே லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டேகும் இருக்குது ஆர்பிஐக்கு. ஸோ பேங்க் ரன் இதெல்லாம் வந்து தே ஹாவ் டு மெயின்டைன். ஸோ நெக்ஸ்ட் நைன்த் ஒன் வந்து இஷ்யூவர் ஆஃப் கரன்சி. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும்தான் வி நோ தேட் ப்ராமினென்ட்லி ஆஸ் அ காமன் மேன். பட் உள்ள பேங்கிங் வந்ததுக்கப்புறம் யூ மைட் நோ இது எல்லாமே. தென் ஓவர்சைட் ஆஃப் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம். ஸோ பேமெண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட் படி என்னெல்லாம் பண்ணணும், லைக் டீலிங் சிஸ்டம், கிளியரிங் கார்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியாஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து தே வில் ஹேண்டில். அண்ட் த 11th ஒன் இஸ் டெவலப்மெண்ட் ரோல். டெவலப்மெண்டல் ரோலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் கைட்லைன்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து ஆர்பிஐயோட டெவலப்மெண்ட் ரோல் தான். அது மட்டும் இல்லாமல் லீட் பேங்க் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது, கிசான் KCC, கிசான் கிரெடிட் கார்டு, இதெல்லாமே வந்து தே ஆர் அண்டர்டேக்கிங். ஸோ அதனால் தே வில் ஆக்ட் அஸ் அ தே வில் ஹாவ் அ டெவலப்மெண்டல் ரோல் டூ. ஸோ 12th ஒன்னு பார்த்தீங்கன்னா பாலிசி ரிசர்ச் அண்ட் டேட்டா டிசமினேஷன். ஸோ நிறைய பாலிசி ரிசர்ச்சஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஸ்பெசிஃபிக் டேட்டா டிசமினேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அது பேஸ் படி தான் நிறையா டேட்டா ஆல்சோ
they will RBI has to provide certain important reports. ஸோ அதில் ஒன்று தான் ஆனுவல் ரிப்போர்ட். செகண்ட் வந்து ரிப்போர்ட் ஆன் ட்ரெண்ட்ஸ் அண்ட் ப்ராக்ரஸ். ஐ ஹோப் நான் நிறையா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் நம்ம இதுலேயே. அண்ட் இதெல்லாம் வந்து தே ஹாவ் டு ப்ரொவைட். ஸோ இயர்லி அண்ட் 6 months ஒன்ஸ் அந்த மாதிரியெல்லாம் தே ஹாவ் டு ப்ரொவைட் சர்டன் இது இன்ஃப்ளேஷன் எக்ஸ்பெக்டேஷன் சர்வேலாம் வந்து தே ஹாவ் டு ப்ரொவைட். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ஆப்ளிகேஷன்லேயே இருக்குது. அதனால தான் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஆல்சோ ஃபாரின் கரன்சி அசட்ஸ் எல்லாம் எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறாங்கன்றதை தே ஹாவ் டு டைம் ரிவீல். ட்ரான்ஸ்பரன்சி இருக்கணும். ஓஎம்ஓலாம் அவங்க தானே டேக் கேர் பண்ணுறாங்க. ஸோ தேட் இஸ் ஆல்சோ சம்திங் இம்பார்ட்டண்ட். அண்ட் தீஸ் ஆர் த மெயின் ரோல்ஸ் ஆஃப் RBI. இன்னும் பெருசாக மானிட்டரி பாலிசி ஃப்ரேம் ஒர்க்குன்னு அது போயிட்டே இருக்கும். ஸோ தேர் இஸ் ஆல்சோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் MPC அந்த மாதிரிலாம். பட் லெட் அஸ் லிமிட் டு இட். நம்ம வந்து பேங்கிங் அவேர்னஸ் மொத்தத்தையும் RBI ரிலேட்டடாக பார்த்த மாதிரி இருக்கும். பட் இதெல்லாம் வந்து பேசிக் திங்ஸ். எக்கனாமிக் லிபரலைசேஷன் நடந்துச்சு இல்லையா 1991 அண்ட் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் 2016 வச்சோம். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஸோ ஃபார் டன் பை RBI. ஸோ இன்னும் நிறைய இருக்குது பேசணுன்னா. நிறையா நியூஸ் பேப்பர்ஸ்லாம் அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து இதுதான் இருந்துச்சு மோஸ்ட்லி. ஸோ இஃப் யூ ஹேவ் டைம் April 1st ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் நியூஸ் பேப்பர் லைக் ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸோ மின்ட்டோ இல்லை பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டோ ஏதோ ஒன்று ரீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இஃப் நாட் ஆல்சோ நோ ப்ராப்ளம். நீங்கள் நீங்கள் இந்த இதில் நான் சொன்னது மட்டும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டா கூட போதும். ஸோ லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் நியூஸ். உட்கல் திவாஸ் அதை எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம்? எந்த இந்தியன் ஸ்டேட் வந்து ஃபார்மேஷனை வி ஆர் கமாமரேட்டிங் ஆன் த லிங்குவிஸ்டிக் பேசிஸ்? ஸோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒடிசா தான். ஸோ உட்கலா திவாஸ் அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ஒடிசா அவங்களோட அந்த ஒரு ஸ்டேட்டோட ஃபார்மேஷன் டே வந்து தே வில் உட்கல் திவாஸ்னு சொல்லுவாங்க. உட்கல் சபா 1982 தே பிளேட் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் ஒடிசா. உட்கல் சமலினா சம்திங் which is also unifying Odia speaking regions. So that is the thing here. Next வந்து Sarhul festival. இது நிறைய primarily celebrated among Adivasi community of Jharkhand. So what does that mean? அந்த ஃபெஸ்டிவல் இருக்கு இல்லையா, ஸோ அது எதை சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வர்ஷிப் ஆஃப் சால் ட்ரீ அண்ட் பிகினிங் ஆஃப் நியூ இயர். ஸோ மோஸ்ட்லி இந்த ஹார்வெஸ்ட் சீசனை வெல்கம் பண்ணுற விதமாக தான் இந்த ஒரு நியூ இயர்லாம் இருக்கும். ஸோ ஜார்க்கண்டில் April 1st வில் பி த ஆதிவாசி கம்யூனிட்டிஸோட சர்ஹுல் ஃபெஸ்டிவல். ஸோ தேட் இஸ் ஸ்ப்ரிங் அண்ட் நியூ இயரை வெல்கம் பண்ணுற மாதிரி தே வில் ஹாவ் திஸ் டே. ஸோ சர்னாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் டெய்டி வர்ஷிப் பண்ணுவாங்க. ஸோ தட் அந்த ஒரு மேஜர் திங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. தென் மியாமி ஓப்பன் 2025 விமன் சிங்கிள் டைட்டிலை யார் வின் பண்ணால் பை டிஃபீட்டிங் த ஜெசிகா பெகுலா இன் அ ஸ்ட்ரெயிட் செட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் ஆரியானா சப்லெங்கா. ரொம்ப நாளாக நியூஸில் வராத மாதிரி இருக்கும், பட் ஷீ இஸ் பேக். மியாமி ஃப்ளோரிடா யூஎஸில் நடந்த இந்த மியாமி ஓப்பன் 2025 ஆரியானா சப்லெங்கா வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஃபார் ஹர் ஃபர்ஸ்ட் மியாமி ஓப்பன் டைட்டில் அண்ட் ஷீ கண்டினியூ டு ரீகெயின் ஹர் வேர்ல்ட் நம்பர் 1 பை winning this Miami 2025 and third WTA number 1 வந்து இப்போ அவங்களோட பொசிஷனில் இருக்குது. ஆல்சோ ஆஸ்திரேலியா ஓப்பனோட ஃபைனல்ஸ் வந்து ஷீ வில் பி ரீச்சிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இந்தியன் வெல்ஸ் மியாமி ஓப்பன் இந்த சேம் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் மேட்சோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, பர்ஃபார்மன்ஸ் ஹைலைட்ஸ் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க. இந்த WTA 1000 டைட்டில்ஸ் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் அ எலைட் டென்னிஸ் டோர்னமெண்ட் விமன் டென்னிஸ்க்கு விச் இஸ் ஜஸ்ட் பிலோ கிராண்ட் ஸ்லாம். ஸோ கிராண்ட் ஸ்லாம் தான் ஃபஸ்ட்டு, ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறது இது. ஸோ இப்போ சப்லெங்கா ஹேஸ் 8 டைட்டில்ஸ் இப்போது WTA 1000 டைட்டில்ஸ். ஸோ ஷீ ஹேஸ் மோர் அண்ட் 4 மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் டென்னிஸ் ஈவெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா கிராண்ட் ஸ்லாம் டைட்டில்ஸ் தான். ஆஸ்திரேலியன் ஓப்பன், ஃப்ரெஞ்ச் ஓப்பன், விம்பிள்டன், US ஓப்பன். ஸோ இதில் 3 டைட்டில் இவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ தட்ஸ் த திங். டாப் 10 வின்ஸ் இவங்க என்னென்னலாம் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேர்ல்ட்ஸ் டாப் 10 விக்ட்ரிஸ் அகேன்ஸ்ட் இவங்க ப்ளே பண்ணியிருக்காங்கன்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. தென் தட்ஸ் இட். இவங்ககிட்ட என்னென்ன டோட்டல் டைட்டில்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் WTA டைட்டில்ஸ் 19, அதில் WTA 1000 டைட்டில்ஸ் வந்து 8 இருக்குது, கிராண்ட் ஸ்லாம் டைட்டில்ஸ் 3 இருக்குது. ஸோ தட்ஸ் த திங். இதுதான் வந்து ஆரியானா சப்லெங்காவோட டோட்டல் 1 அண்ட் ஷீ இஸ் த நம்பர் 1 நவ். ஸோ
ஸோ வாட் இஸ் த மேஜர் ரிஃபார்ம் செபி கரண்ட்லி கன்சிடரிங் டு broaden the investor base in Indian equity market? ஸோ இன்வெஸ்டர் பேஸை அதிகப்படுத்தணும் பிகாஸ் அது 2020 லாக்டவுன் அப்போது நிறைய பேர் யூடியூப்பில் வந்து யூடியூப் பூம் ஆனதும் அந்த சீசன் தான். ஸோ ஜியோ 2016 வந்துச்சு. ஸோ ஸ்லோவாக எல்லோரும் பழக்கமாக ட்ரை பண்ணாங்க. ஸோ ஒரு யூத் காலேஜ் படிக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தேவர் ஹேவிங் தட் ஆல் தோஸ் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாம் அப்போ தான் வாட்ஸ்அப் எல்லாம் கொஞ்சம் ஓல்டர் ஏஜ் பீப்புளுக்கு கொண்டு போக ஆரம்பித்த சீசன். பட் 2020 கோவிட் வந்து ஒரு கேட்டலிஸ்ட் ஆகி தட் ஸ்பீடட் அப் த ப்ராசஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் அஸ் ஹேட் ஸோ ஒரு நிறைய வைடர் ரீச் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது நிறைய பேர் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோலாம் காமிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ கோல்டு ரேட் எப்படி போகுது, ஸோ நம்மளோட மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் பண்ணும்போது என்ன ரேட்டில் இருக்கும் அப்படின்ற ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் பண்ணாங்க. பிகாஸ் ஆஃப் அதர் யூரோப்பியன் யூனியனோட மார்க்கெட், யூஎஸோட ஃபெட் என்ன யோசிச்சிருக்காங்க. பிகாஸ் டைம் ஜோன்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது எப்படி நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்டிங் அஃபெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் வந்து தட் வாஸ் அ ஃபேஸ் வேர் மோர் இன்வெஸ்டர்ஸ் தட் டு யங் இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வந்தது. ஸோ அதுக்கப்புறம் நிறைய செபி இன்னமுமே வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் அவங்கள ஹோல்டு பண்ண வைக்க ட்ரை பண்ணுறாங்க. பிகாஸ் எஸ்ஐபிக்குள்ளே போனால் கூட பரவாயில்ல, ஆர் ஒரு ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட்டாக ஈக்விட்டி வாங்கிட்டால் கூட பரவாயில்ல. தே ஆர் ஒரு கேம்பிள் மாதிரி. ஹோல் ஆஃப் த ஸ்டாக் மார்க்கெட் இஸ் அ கேம்பிள்னு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு தேட். பட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இஸ் நாட் ஸோ குட் ஃபார் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ அதனால தான் நிறைய அதுக்கப்புறம் செபி இஸ் டூயிங் மச் மோர் டு கண்ட்ரோல் தேர் இன்வால்மெண்ட் இன் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன். நிறைய லாஸ் ஆகிறத தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் ஸ்டில் சர்டன் எக்ஸ்பர்ட்ஸ் சே தட் இன்னமுமே வந்து தே ஷுடன்ட் அலவ் தெம் டு ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன். பட் கண்ட்ரோல் பண்ணுறதே பெட்டர்னு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ தேர் ஆர் ஒப்பீனியன்ஸ், டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ். பட் செபி இஸ் டூயிங் இட்ஸ் ஒர்க். இப்போது நவ் தட் த சேர்மன் இஸ் ஆல்சோ சேஞ்ச் ஆனதுனால நிறைய புது ரிஃபார்ம்ஸ் வந்து நடக்குன்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குது. ஸோ அதனோட மீட்டிங் எல்லாம் வந்து நடந்திருக்கு. ஸோ இப்போ இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்டர் பேஸை ப்ராடன் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா, டைரக்ட் மார்க்கெட் ஆக்சஸ் வந்து ஃபாரின் இண்டிவிஜுவல்ஸ்க்கு கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே உள்ள சிங்கப்பூர் தே யூஸ் டு டூ தட். கேசினோ இருக்குல்ல, சிங்கப்பூரில் நிறையா கேசினோ இருக்கும். பட் ஃபாரின்ல இருந்து உள்ளே வராங்க இல்லையா, அவங்களோட பாஸ்போர்ட் காமிச்சா என்ட்ரி ஃப்ரீ. தே கேன் கோ அண்ட் ப்ளே. பட் சிங்கப்பூரியன்ஸ் உள்ளே போகணுன்னா தே ஹாவ் டு பே மோர் அமௌண்ட். ஸோ உள்ளே போகிறதுக்கே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுட்டா சிங்கப்பூரில் இருக்க மக்கள் நிறைய காசு இழந்துக்க மாட்டாங்க இல்லையா. பட் தட் கேசினோ பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் இந்த ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து சிங்கப்பூருக்கு போய் அவங்க கேசினோவில் போய் நிறையா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க தே வென்ட் தேர். ஸோ தேட் ஆல்சோ பூஸ்டட் அப் சிங்கப்பூரோட ஜிடிபி. ஸோ அது மாதிரி தான் நம்மளும் இப்போ ட்ரை பண்ணுறோம். செபியும் அதுதான் ட்ரை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை பாதுகாத்துக்கிட்டே இன்னமும் நம்மளோட இன்வெஸ்டர் பேஸ் அதிகமாக்கணும். பிகாஸ் வி ஆர் பிளானிங் ஃபார் அன் டெவலப்ட் எக்கனாமி. ஸோ அப்போது ஃபாரின் இண்டிவிஜுவல்ஸை டைரக்ட் மார்க்கெட் ஆக்சஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ செபி இஸ் கன்சிடரிங் திஸ் இஸ் நாட் ஃபைனல். அதனால இந்த ஜஸ்ட் நம்ம என்னன்னு மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். டு bypass the current requirements for foreign individuals to route investments via அவங்களோட ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் வழியாக தானே பண்ண முடியும். அதை ப்ராசஸை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டாக்ஸில் தான் இருக்குது. ஸோ ஃபைனலாக வரும்போது லெட்ஸ் see what is that அப்படின்ட்டு. Then as per CBDT data, how much outstanding tax was recovered in this financial year முடிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ அதில் வந்து till March 15 வரையும் தான் அவங்க டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ that is 92,400 crore. And this tax dues was still March 15, 2025 வரையும். ஸோ CBDT conducted a mop-up operation to recover outstanding taxes against demand notices. அவங்க கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அது திரும்ப வராதது எல்லாத்தையும் they collected. ஸோ ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் were issued to zone wise recovery. ஸோ ரெக்கவரபிள் அண்ட் டிஃபிகல்ட் டு ரெக்கவர் எல்லாத்தையுமே வந்து கேசஸ்லாம் கேட்டகரைஸ் பண்ணி அதை வந்து ஃபுல்லாத்தையும் எடுத்திருக்காங்க. ஸோ டேக்ஸ் பேயர்ஸ் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ், ஸோ அவங்க தான் வந்து ஆபெக்ஸ் பாடி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே இருக்கிறவங்க. டைரக்ட் டேக்ஸ் பாலிசிஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டேக்ஸ் எல்லாம் இன் இந்தியா எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ தே டிட் திஸ் அண்ட் அதில் தான் வந்து இவ்வளோ கோடி கிடச்சிருக்கு, 92,400 crore. ஸோ தேட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து மூடிஸ் வந்து ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ வீணும் ஃபிஸ்கல் இயர், இந்த ஃபிஸ்கல் இயர் இருக்கு இல்லையா, ஸோ இப்போ ஆரம்பிச்சிருக்க ஃபிஸ்கல் இயரில்
G20 நேஷன்ஸ்லேயே ஹையஸ்ட்டுன்னு தான் நம்மளோட தான் ஜிடிபி. ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6.5% இருக்குது. ஸோ வி ஆர் பிளானிங் டு சேஞ்ச் த பேஸ் இயர் ஃபார் ஜிடிபி. ஸோ அந்த மாதிரிலாம் சேஞ்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக கம்மியாகும். ஆல்ரெடி டேரிஃப் வாரில் கம்மியாகுன்ற எக்ஸ்பெக்டேஷன் தான் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ அவங்க அவ்வளோதான், வேறு ஒன்றும் கொடுக்கல. தென் வந்து வாட் வாஸ் த கிராஸ், பிகாஸ் இட்ஸ் த நியூ மந்த், ஸ்டார்ட் ஆஃப் த மந்த். ஸோ இந்த மாதிரியான டேட்டாஸ் தான் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ ஜிஎஸ்டி கலெக்ஷன் அப் அண்டில் மார்ச் எவ்வளோ இருக்குது அப்படின்னு மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா 1.96 lakh crore. ஸோ 9.9% வந்து இயர் ஆன் இயர் க்ரோத்தில் வந்து இருந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கவர்மெண்ட் ப்ரொஜெக்ட் பண்ண 11% க்ரோத் டார்கெட் இருக்குது இல்லையா. ஸோ அதை வந்து அச்சீவ் பண்ணுற லைனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட். இதுதான் அந்த கேல்குலேட்டட் எக்ஸாக்ட் அமௌண்ட். ஸோ என்னென்ன அமௌண்ட்டோ அது எல்லாத்தையும் எக்ஸாக்டாக இருக்குது. தென் வாட் இஸ் த யூபிஐ ட்ரான்சாக்ஷன்? ஸோ யூ மைட் நோ, மந்த் ஸ்டார்ட்டில் இந்த மாதிரியான ஃபேக்சுவல் டேட்டாஸ் இருக்கும். பட் பி ஷுர் இதெல்லாம் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி வரதுனால திஸ் இஸ் த லேட்டஸ்ட் டேட்டா. ஸோ உங்களோட டேட்டா அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த யூபிஐ, ஜிஎஸ்டி எல்லாத்துலேயுமே வந்து ஹையஸ்ட் மந்த் எந்த மந்த்து, செகண்ட் ஹையஸ்ட், தேர்ட் ஹையஸ்ட் பார்த்துக்கோங்க. அண்ட் ஏப்ரல் ஆர் மார்ச்சில் எவ்வளோ அப்படின்றது டேட்டாவும் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இஃப் நாட் வி வில் ஹாவ் அ செப்பரேட் செஷன் பிஃபோர் த எக்ஸாம். டோட்டல் ட்ரான்சாக்ஷன் வேல்யூ யூபிஐ மார்ச் 2025 ரெக்கார்ட் ஹை க்ரியேட் பண்ணியிருக்கு. அதுதான் வந்து 24.77 ட்ரில்லியன். வால்யூமும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு 19.78 பில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூபிஐ அச்சீவ்ட் இட்ஸ் ஹையஸ்ட் எவர் ரெக்கார்ட் மந்த்லி ரெக்கார்டில் வேல்யூ அண்ட் வால்யூம் ரெண்டுலேயுமே. ஸோ டிஜிட்டல் பேமெண்ட்டோட பெனிட்ரேஷன் எவ்வளோ டீப்பனாக இருக்குது அப்படின்றத வந்து இதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் யூபிஐயோட எய்ம் ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுது, தட் இஸ் பியர் டு பியர் அண்ட் பியர் டு மர்ச்சன்ட் ரெண்டுலேயுமே டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதே மாதிரியே இந்த மந்த் வந்து டாமினேட் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. அண்ட் யூனோ யூபிஐ, ரூபிஐ, ஐஎம்பிஎஸ் எல்லாத்துக்குமே வி ஸ்டார்டட் யூஸிங் இட் அண்ட் திஸ் இஸ் த எக்ஸாக்ட் வேல்யூ. எல்லாமே க்ரோத்தில் தான் இருக்குது. ஸோ யூ மைட் சி எல்லாமே ப்ளஸ்ன்னு தான் இருக்கும். ஸோ யா, that's it. Next, which automobile is acquiring full ownership of Renault Nissan Automotive India Private Limited to buy நிசானோட 51% ஸ்டேக் அப்படின்னா ரெனால்ட் குரூப். ஸோ அவங்க நிசான் கிட்டே இருந்து தே ஆர் கெட்டிங் தேட் பேக் 51% ஸ்டேக் ஃப்ரம் நிசான். ஸோ இது வந்து சென்னை, தமிழ்நாடு, இந்தியாவில் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்னை பிளான்ட்டில் சோல் ஓனர்ஷிப் வந்து இனிமேல் நிசானோட தான் இருக்கும். ரெனால்ட் வில் நாட் பி அ பார்ட் ஆஃப் இட். ஸோ ரெனால்ட் குரூப் வில் அக்வயர் த ரிமைனிங் 51% stake from Nissan in Renault and the automobile plant. So full control over the manufacturing operation அவங்க கீழே இருக்கணும் அப்படின்றதுக்காக. அண்ட் கம்பசபிள் இன்ஜினோட ஃபியூவல் யூசேஜ்னால அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட பூம்னால் இது எல்லாத்துலனாலையும் தே ஆர் ஃபேஸிங் மோர் அந்த இயர் ஆன் இயர் க்ரோத் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ தேர் இஸ் அ டாக் தட் BYD இஸ் கோயிங் டு கம் டு இந்தியா. ஸோ பில்ட் யுவர் ட்ரீம்ஸ் அப்படின்னு டெஸ்லாக்கே கம்பீட் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ தே ஆர் கோயிங் டு ஃப்ரம் சைனா இந்தியாவுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. எஸ்பெஷலி தமிழ்நாடுக்குள்ளே வரதுக்கு சான்ஸ் இருக்குன்ற மாதிரி டாக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஜெர்மனி இப்போ அவங்களோட கார் மேனுஃபேக்சரிங் ஸ்லோ டவுன் ஆனதுக்கு மெயின் ரீசன் தே டிடன்ட் ஆப்ட் ஃபார் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். அந்த இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்ஸாக அதாவது ஃபியூவல் யூஸ் பண்ணுறது அதை வந்து அந்த கார்ஸ்லேயே அவங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி நிறைய மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் எல்லாம் செட் பண்ணதுனாலையோ என்னவோ தே டிடன்ட் அடாப்ட் ஃபார் த சேஞ்ச். ஸோ அது சேஞ்சஸ் இன்எவிட்டபிள். ஸோ அதுக்கு இது பண்ணாமல் தே ஸ்டார்டட் ஹேவிங் மோர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் இட். இப்போ தே ஆர் நவ் ஃபேஸிங் மோர் ஜிடிபி க்ரோத் எல்லாம் டவுன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ யா, ரெனால்ட் நிசான் ஆட்டோமேட்டிவ் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் அவங்களோட ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து 2010 ரெனால்ட் அண்ட் நிசான் ரெண்டு பேருக்கு கூடயும் இருந்துச்சு. நவ் அந்த ரிமைனிங் 51% ஆஃப் ஸ்டேக்கையும் வந்து தே ஆர் கெட்டிங் பேக். ஸோ 2023 ரெனால்ட் நிசான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 600 million அக்ரிமெண்ட் வந்து 6 நியூ மாடல்ஸ் ஃபார் இந்தியாவுக்காக அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணாங்க. ஸோ அந்த அக்விசிஷனுக்கு அப்புறம் நவ் தே ஆர் போத் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து ரெனால்ட் அண்ட் நிசான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொடியூசிங் ரேஞ்ச் ஆஃப் பேசஞ்சர் வெஹிக்கிள் சென்னை பிளான்ட்டுக்கு. ஸோ அதில் வந்து இப்போது ரெனால்ட்டே வந்து தே ஆர் கெட்டிங் பேக் தேர் ஸ்டேக் ஃப்ரம் நிசான். இப்போது ஒரு புக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் என்னென்னா த கிரேட் கான்சிலியேட்டர் லால் பகதூர் சாஸ்திரி அண்ட் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அதோட ஆத்தர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சஞ்சீவ் சோப்ரா அப்படின்றவர் தான். ஸோ லால் பகதூர் சாஸ்திரியை பற்றி அவரோட லீடர்ஷிப் கான்ட்ரிபியூஷன், he is the second Prime Minister of India. ஸோ அவரோட கான்ட்ரிபியூஷன் டு
what all things he did. So post Nehru India, Shastri is an important person whom we respected more. So war and economic crisis appolla he was there. So adanal he must be avaroda contribution to India என்னன்றதை பார்க்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக ஒரு புக்கு. பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சென்ட்ரல் ஆர்ம்டு ஃபோர்ஸ், அதை வந்து சாஸ்திரியோட டென்யூரில் தான் பண்ணாங்க, எஸ்பெஷலி ஆஃப்டர் ரான் ஆஃப் கட்ச் இன்சிடென்ட்ஸ். ஸோ அதனால அதெல்லாம் வந்து அதில் இருக்கும் அந்த புக்கில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ வாட் வி ஹாவ் டு நோ இஸ் நேம் ஆஃப் த புக், த கிரேட் கன்சிலியேட்டர் லால் பகதூர் சாஸ்திரி அண்ட் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இந்தியா, சஞ்சீவ் சோப்ரா அப்படின்றவர் தான் எழுதியிருக்காரு. Then who has been appointed as the managing director and head of consumer banking group at DBS Bank India 2025 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அம்புட் சந்திரா அப்படின்றவர் தான். he is going to be MD and head of consumer banking DBS Bank ஓடது. DBS is a world wide ஒரு foreign bankனு வச்சுக்கோங்களேன். இங்கே இந்தியாவில் they are having a branch. So it is a wholly owned subsidiary of DBS Bank. So DBS India அப்படின்னு இங்கே இருக்குது. So it is from Singapore. So they are having their corporate banking in India. Also they do have other joint வந்து கொட்டாக்கோடெல்லாம் they do have certain products. ஸோ அதனால தான் கொடுத்துருக்காங்க. Previously he was the Kotak Mahindra. Yeah, he was before in Kotak Mahindraல president and head of consumer bank 16 years work பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ we have to know just MD and head of consumer banking group அம்புட் சந்திரா அப்படின்னு DBS பேங்க் இந்தியாவுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து who has been selected to receive the prestigious Ugadi Award for outstanding contributions to the historical research and social services in India. ஸோ உகாதி அது தெரியும் உங்களுக்கே, தெலுங்கு நியூ இயர். ஸோ அப்போ வந்து ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க ஃபார் his contribution to the historical research and social services. ஸோ மைனா சுவாமி அப்படின்றவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ விஜயவாடா ஆந்திர பிரதேஷில் தான் இந்த ஒரு அவார்ட் மைனா சுவாமி அப்படின்றவருக்கு உகாதி அவார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மைனா சுவாமி ஏன் சூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஹிஸ் ரிசர்ச் இன் எபிகிராஃபி அண்ட் சவுத் இண்டியன் ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ் எல்லாம் வந்து கிரவுண்ட் பிரேக்கிங்காக இருந்திருக்கு. ஸோ அதனால் சவுத் இண்டியன் டைனஸ்டீஸ் அண்ட் டெம்பிள் ஹெரிட்டேஜ் இதெல்லாம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு நிறையா ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. ஹிஸ்டாரிக்கல் ப்ரிசர்வேஷன் அண்ட் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ்க்காக இவர் நிறைய எஃபோர்ட் போட்டதுனால இந்த அவார்ட். வாட் இஸ் திஸ் உகாதி அவார்ட் அப்படின்னா ஆந்திர பிரதேஷ்குள்ளேயே ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டேட் லெவல் அவார்டு வந்து கொடுக்குறாங்க டு இண்டிவிஜுவல்ஸ் எக்ஸலிங் இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ். அது எந்த ஃபீல்டாக வேணாலும் இருக்கலாம். ஸோ அவார்டோட காம்பனன்ஸ் என்னென்னா கலாரத்னா டைட்டில் அப்படின்னு ஒன்று இந்த உகாதி அவார்ட் வாங்குறவங்களுக்கு கொடுப்பாங்க, ஹம்சா மெடல்னு ஒன்று கொடுப்பாங்க, அண்ட் த சர்டிஃபிகேஷன் ஆஃப் அப்ரிசியேஷன் அண்ட் கேஷ் ப்ரைஸ் வந்து இருக்கும். இந்த கலாரத்னா டைட்டில் வந்து ஒரு ஹானரரி டைட்டில். ஸோ பாரத் ரத்னா, உலகநாயகன் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எபிகிராஃபி என்னென்னா இட் இஸ் அன் இன்ஸ்கிரிப்ஷன் என்கிரேவ், கல்லில் செதுக்கியிருப்பாங்க இல்லையா, அதுதான் எபிகிராஃபி. அது ஸ்டடி பண்ணுறதுக்கு பேர் எபிகிராஃபி. ஸோ அதெல்லாம் நிறைய அவர் பண்ணியிருக்காரு. ஸோ விஜயநகர் எம்பையர் ஃபுல்லாத்தையும் வந்து இட் இஸ் அ ப்ராமினன்ட் சவுத் இண்டியன் எம்பையர் இல்லையா. ஸோ அதெல்லாம் நிறையா ஸ்டடி பண்ணதுனால அவருக்கு இந்த அவார்ட். வாட் இஸ் ஹிஸ் நேம்? மைனா சுவாமி உகாதி அவார்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. What is the unique orbit feature of SpaceXோட Frame 2 mission which was launched in March 2025 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹியூமன் மிஷன் இன் 90 degree polar orbit அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட எர்த்தோட அந்த இது 2 ஆர்பிட் அந்த வாட் டு சே போல்ஸ் எர்த்தோட போல்ஸ் நார்த் போல் சவுத் போல் இருக்கு இல்லையா. ஸோ இது 90 degreeல இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல we haven't sent more human spacecrafts much. ஸோ அதுக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ கெனடி ஸ்பேஸ் சென்டர் ஃப்ளோரிடா யூஎஸ்ஏலேருந்து. ஸோ ஒரு ரிசர்ச் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஹியூமன் மிஷனாக போலார் ஆர்பிட்டில் இருக்கணுன்றதுக்காக 90 degree போலார் ஆர்பிட் கவரிங் எர்த்தோட ஃப்ரம் போல் டு போல் ரெண்டையுமே கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்பிட்டல் ஆப்ஜெக்டிவ், அதை ஆர்பிட்டும் பண்ணும் அவங்க போன அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட். ஸ்பெசிஃபிக் எய்ம் என்னென்னா 22 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ண போகிறாங்க. மெடிக்கல் இமேஜிங், சஸ்டைனபிள் ரிசர்ச் அண்ட் அப்சர்வேஷன்ஸ்லாம் பண்ண போகிறாங்க. திஸ் இஸ் டு மேக் ஃபர்ஸ்ட் ஹியூமன்ஸ் பிளேஸ் ஃப்ளைட் டு எர்த்தோட போல்ஸ். ஸோ சின்ஸ் மஸ்க் இஸ் வெரி பிஸி இன் டாட்ச், this is also going through, and he might come back to his all that businessman face because மேக் அப்புறம் டாட்ஜே வந்து that there won't be happening much அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது let's see. ஃப்ரேம் 2 மிஷன் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபால்கன் 9 ராக்கெட்டில் தான் வந்து போயிருக்காங்க யூஸ் பண்ணி. ஸோ 3 to 5 days தான் வந்து மிஷன் டியூரேஷன். ஸோ யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு க்ரூ மெம்பர்ஸ் பேர், கமாண்டரோட பேர் வந்து சூ வாங் அண்ட் ரிமைனிங் பேரோட நேம் எல்லாம் இருக்குது. ஸோ தட்ஸ் இட்.
Then primary objective of the exercise Tiger Trump 2025, which was conducted between India and US. Tiger Trump அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் கோஆப்ரேஷன் இதை வந்து பண்ணியிருக்கோம். யூஎஸோட நம்ம வந்து ஈஸ்டர்ன் சீ போர்ட் ஆஃப் இந்தியா, விசாகப்பட்டினம் அண்ட் காக்கிநாடாவில் April 1 to 13 வந்து நடக்க போகுது. ஸோ இது வந்து மோஸ்ட்லி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர் அண்ட் காம்பினேஷன் கோஆர்டினேஷன் சென்டர் சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் அந்த வாட்டர்வேஸ் ரிலேட்டடாக இருக்கிற எக்ஸசைஸ் எல்லாமே நடக்க போகுது. திஸ் இஸ் த 4th edition so far. ஸோ எக்ஸசைஸ் டைகர் ட்ரம்ப் அப்படின்னா யூஎஸ் அண்ட் இந்தியாவோட நேவல் எக்ஸசைஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தேட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து வாட் வாஸ் ஒன் ஆஃப் த மேஜர் இனிஷியேட்டிவ் லான்ச்ட் பை ஹோம் மினிஸ்டர் அமித் ஷா டியூரிங் ஹிஸ் விசிட் டு ஹிசார், ஹரியானா, March 2025 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹீ லான்ச்ட் அன்வீலிங் ஆஃப் மகாராஜா அக்ரசேன் ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யா அண்ட் வி நோ சண்டே வந்து ஆர் பிரைம் மினிஸ்டர் இஸ் கமிங் டு தமிழ்நாடு இல்லையா, ராமநவமிக்காக அந்த பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணி வைக்கிறதுக்காக. ஸோ அப்போ வந்து நிறைய பொலிட்டிக்கலி நிறைய விஷயமும் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். Then to honor legacy of Maharaja Agrasen, historical figure வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரோட கவர்னன்ஸ் எல்லாம் இன்க்ளூசிவ் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன்லாம் அவரோட சிம்பிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோல்லாம் வந்து அதை பற்றி பேசியிருப்பாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எஜுகேஷன் விஷன் அதை பற்றிலாம் பேசியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி அந்த ஸ்டாச்சு அன்வீல் பண்ணியிருக்காரு. அந்த ஸ்டாச்சு ஆர் அந்த பர்சனோட பேர் என்ன, மகாராஜா அக்ரசேன். He is a philosophy of economic cooperation on entrepreneurship and philanthropy எல்லாத்துக்குமே ரிமெம்பர் பண்ண வேண்டிய ஒரு அவர் வந்து ஒரு மகாராஜான்னு வச்சுப்போம். அவர் ஞாபகப்படுத்தணுன்றதுக்காக இட் இஸ் தேர். ஸோ அண்ட் நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸையுமே வந்து அங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹரியானா சிஎம் நாயப் சிங் சனி அவரும் வந்து இருந்திருக்காரு. So yeah, that's it. Next வந்து which Indian state recently named 15 places to reflect Indian cultural and heritage அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் உத்தரகண்ட் தான். ஸோ உத்தரப்பிரதேஷ்லாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி க்ரேஸியான விஷயங்கள்லாம் யூஸ்வலாக பண்ணுவாங்க. பட் உத்தரகண்ட் வந்து இப்போ நியூஸில் இருக்காங்க. ரைட் ஃப்ரம் அந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வந்ததுலேருந்து நிறைய விஷயங்கள் தே ஆர் டூயிங் ரீசெண்ட்லி. ஸோ இப்போ வந்து இந்தியன் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற விதமாக உத்தரகாண்டில் 15 பிளேசஸில் நேம் மாற்றிருக்காங்க. ஸோ தேட் இஸ் டன் வேர்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் 15 பிளேசஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா 4 டிஸ்ட்ரிக்ஸில் இருக்குது. அந்த 4 டிஸ்ட்ரிக்ஸ் வந்து இருக்குது. ஹரித்வார், தேராதூன், நைனிடால், உத்தம் சிங் நகர் டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே இருக்குது. ஸோ இந்தியன் ஹெரிட்டேஜில் இருக்கிற மாதிரி that name has to be. Several renamed places now bear the names of Indian reformers like Shivaji, Ambedkar, ஜோதிபா புலே, அந்த மாதிரி நிறையா பேர் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னா லாங் ஸ்டாண்டிங் பப்ளிக் சென்டிமெண்ட், லோக்கல் கம்யூனிட்டிஸ் ஃபார் ரீநேமிங் அதை வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் வி ஆர் நாட் ஷுவர். கல்ச்சுரல் ரெஸ்டரேஷன் கோல். ஸோ நம்ம யூஸ்வலாக ஸ்கூல்லலாம் இருக்கும்ல, காந்தி குரூப், நேரு குரூப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேர் மாற்றிருக்காங்க போல். ஸோ திஸ் இஸ் த நேம் சேஞ்ச் ஹேப்பன்ட் ஸோ ஃபார். அவுரங்கசீப், பேர் அதனால மாற்றிருக்காங்க. அவுரங்கசீப்போர் சிவாஜி நகர்னு மாற்றிருக்காங்க. ஸோ யா இதுலேயே உங்களுக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு சே எக்ஸாக்ட்லி வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர். பட் உங்களுக்கு அவுரங்கசீப்போர் அதை சிவாஜி நகரில் மாற்றிருக்காங்கன்றதை பார்த்தாலே யூ மைட் நோ வாட் தே ஆர் டூயிங் நவ். பட் யா we can't comment on that. Which traditional textile art from Ahmedabad recently received GI tag அப்படின்னு கேட்டிருக்காங்க. which is சவுந்தகிரி பிளாக் பிரிண்ட். ஸோ இது வந்து ஐ டூ லைக் இட் மோர். ஸோ இது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் அந்த டைப் ஆஃப் கிளாத். ஸோ திஸ் அகமதாபாத்லேருந்து தே காட் தேர் ஓன் ஜிஐ டேக். ஜமல்பூர், அகமதாபாத், குஜராத்தில். ஸோ இட் இஸ் அ ட்ரெடிஷ்னல் கிராஃப்ட்மேன்ஷிப். ஸோ அதனால் தே ஹேட் திஸ் சவுதகிரி பிளாக். ஓகே, ஐ ஹோப் ஐ ப்ரொனவுன்ஸ் இட் வெல். சவுதகிரி பிளாக் 300-year-old டெக்ஸ்டைல் கிராஃப்ட் தான். ஸோ இட் எய்ம்ஸ் டு எக்கனாமிக்கலி அப்லிஃப்ட். இப்போ வந்து இந்த ஜிஐ டேக் கிடச்சிருக்குன்ற போது தே வில் ஹாவ் மோர் கான்சன்ட்ரேஷன் ஓவர் தேட் இல்லையா. ஸோ நிறைய பேர் வந்து இதை விட்டுட்டு போனவங்க கூட திரும்ப வரலாம். பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ. திஸ் ஹேஸ் ஒரு அந்த கிளாத்தே வந்து காட்டன் கிளாத் தட் வில் பி வெரி கம்ஃபர்டபுள் ஈவன் நவ் இன் சம்மர்லலாம். 300-year-old ஜமல்பூரில், அகமதாபாத்தில் உள்ள டிசைன்ஸ், நேச்சுரல் டைஸ் அண்ட் கல்ச்சுரல் மோட்டிவ்ஸ் இருக்கும். ஸோ ஒன்லி பேக்ட்ராப் என்னென்னா வி கான்ட் ஹேவ் இட்
நிறைய தடவை வாஷ் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, லைக் சிந்தட்டிக் மாதிரி. பட் இட் ஹேஸ் அ குட், அது ஒரு லுக்கு நல்லாயிருக்கும். தென் on the occasion of International Cooperative Day, which Indian state received the development projects and schemes worth of 800 crore unveiled by Amit Shah. ஸோ இப்போ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூ மைட் நோ, பீகார். ஸோ இதுவும் வந்து நியூஸ் பேப்பரில் மோஸ்ட் ப்ராமினெண்ட்டாக இருந்தது. ஸோ இந்த வருஷமுமே வந்து கோஆப்ரேஷன் இயர்னு சொல்லி நேம் பண்ணாங்க 2025 யூஎன்னால். 1923 தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த கோஆப்ரேட்டிவ் டேன்றதே வந்து அப்சர்வ் பண்ணோம். பட் இந்த இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் டே இஸ் ஆன் ஜூலை. பட் இப்போ ஏன் இதை சொல்லியிருக்காங்க, ஜூலை 6 தான் வந்து இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் டே. பட் ஏன் இப்போ ஆன் த டே அந்த ஒகேஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் டேன்னு கொடுத்துருக்காங்கன்னு ஐ எம் நாட் ஷுர். பட் ஜூலையில் வர ஃபஸ்ட்டு சாட்டர்டே தான் வந்து இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் டே. பட் ஏன் இப்போது இன்டர்நேஷ்னல் ஆன் த ஒகேஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் டேன்னு கொடுத்துருக்காங்கன்னு ஐ எம் நாட் ஷுர். ஸோ பட் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1923 கொண்டு வந்து 1923 தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வி செலிப்ரேட்டட் ஃபர்ஸ்ட் சாட்டர்டே ஆஃப் ஜூலையை வந்து நம்ம வாட் டு சே இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் டேன்னு அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தோம். ஓகே, லெட்ஸ் ஹாவ் திஸ் அப்படியே வச்சுப்போம். 800 crore ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பீகார் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க பீகாரில். ஸோ நீங்கள் வந்து நவம்பரில் தானே எலெக்ஷன் பீகாரில், அதுக்குள்ளே என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா, சின்ஸ் இட்ஸ் அ பிட் பிக்கர் ஸ்டேட். ஸோ இப்போலேருந்தே அவங்களோட வாட் டு சே எல்லா விஷயங்களையும் ஸ்டார்ட் பண்ணணுன்றதுக்காக தே ஸ்டார்டட் ஆஃப் வித் பட்ஜெட்லேருந்து ஆரம்பித்தாங்க பீகாருக்கு கொடுக்குறத. நவ் ஆல்சோ தே ஆர் டூயிங் தட். கோஆப்ரேட்டிவ் செக்டார் வந்து 111 crore அலோகேட் பண்ணியிருக்காங்க ஃபார் பேங்கிங், பேக்ஸ், ப்ரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னு சொல்லுவோம். ஸோ விச் இஸ் நாட் அண்டர் த பர்வியூ ஆஃப் ஆர்பிஐ, பட் திஸ் ஆல்சோ ஆக்ட்ஸ் அஸ் அ பேங்க். ஒரு வில்லேஜ் லெவல் உள்ள பேக்ஸ் வந்து இஸ் தேர். அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சர்வீசஸும் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு 111 crore வந்து சொல்லியிருக்காங்க. அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு 421 crore. சிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹவுசிங், முனிசிபல் அப்கிரேட்ஸ் இதெல்லாம் பண்ணுவாங்களாம். லா என்ஃபோர்ஸ்மெண்ட் மாடர்னைசேஷன் 181 crore டெடிக்கேட்டடாக கன்ஸ்ட்ரக்டிங் 133 போலீஸ் பில்டிங்ஸ் எல்லாம் வந்து இன்டர்னல் செக்யூரிட்டி ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்ஹான்ஸ்மெண்ட் 109 crore வந்து ரோட் வைடனிங், ஹைவே இம்ப்ரூவ்மெண்ட், இம்ப்ரூவ் ஸ்டேட் கனெக்டிவிட்டி இதெல்லாம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் எலெக்ஷன் வர்றதுனால செய்யலை, ஆல்ரெடி ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது போல், அதனால செய்கிறாங்கன்னு நம்ம நம்பிக்கணும். ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மைக்ரோ ஏடிஎம்ஸ் டு பேங்க் மித்ராஸ் அண்ட் டு எக்ஸ்பேண்ட் ரூரல் பேங்கிங் அண்ட் ப்ரமோட் டிஜிட்டல் ட்ரான்சாக்ஷன்ஸ் இதெல்லாம் பண்ண போதில் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரைமரி அக்ரிகல்ச்சரல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஒரு கிராஸ் ரூட் லெவலில் இருக்கிற கோஆப்ரேட்டிவ் தான். பட் அப்போ கோஆப்ரேட்டிவ்னால் பேங்க் ஆர்பிஐ கீழே தானே வரும் அப்படின்னு நினைக்கலாம். பட் நோ, எல்லா லைக் டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், மல்டி ஸ்டேட் லெவலில் உள்ள கோஆப்ரேட்டிவ் எல்லாமே வந்து ஆர்பிஐயோட பர்வியூ கீழே தான் வரும். பட் நாட் திஸ், எக்ஸப்ட் திஸ் பேக்ஸ். ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் மக்கானா ப்ராசஸிங் யூனிட், யூனோ இதிலே சொல்லிட்டாங்க, பட்ஜெட்லேயே சொல்லிட்டாங்க. ஸோ தர்பங்கா மாதிரியான ரீஜன்ஸில் அதை ப்ராசஸிங் யூனிட் வந்து க்ரியேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மக்கானா வந்து ஃபாக்ஸ் நெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் வந்து நியூஸ் பேப்பர்ஸில் அதிகமாக ஃபாக்ஸ் நெட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. மக்கானா இஸ் அ ஹிந்தி பேர்ட். ஸோ we don't want to use that much. பேங்க் மித்ராஸ்லாம் வந்து பேங்க் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேங்கிங் சர்வீசஸை ரிமோட் ஏரியாஸில் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இனிஷியேட்டிவ்காக கொண்டு வந்தது தான் அது. ஸோ தே டூ தேட். அண்ட் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் டே வந்து என்றைக்குன்னே போடல. பட் வாட் வி ஹாவ் டு டூ இஸ் ஃபர்ஸ்ட் சாட்டர்டே ஆஃப் ஜூலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வருஷம் வந்து 6th வருது. ஸோ that's it for today. All the best for your exams and I hope you had a great day. Thank you.